அதுபோல ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்னாதிபதி எப்படி இருந்தால் யோகம்? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே பேசிக் கொஸ்டின் தான். லக்னாதிபதி வலுப்பெறலன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காதுன்னு. லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெறாம சுக்கிரனோடு அல்லது இந்த லக்னம்னு சொல்லக்கூடிய ரிஷபமனையோடு ரிஷபமனை அல்லது சுக்கிரனோடு ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை இழக்காம புதன் சனி தொடர்பு கொண்டிருந்தாலே போதும். லக்னாதிபதி வலுக்க வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. இங்க லக்னாதிபதி யோகமா இருக்குன்னு அர்த்தம். புதனோ சனியோ லக்னத்துல சனி தொடர்பு கொண்டாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? சோம்பேறியான ஜாதகர், சமூகத்துல எதையும் உடனடியா செய்ய மாட்டாரு, எப்பொழுதுமே ஒரு மந்தத்தன்மை இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா ரிஷபத்தில் சனி இருப்பது யோகம். ஜாதகருக்கு தொழிலாதாயம் கொடுக்கும், கௌரவ பெயர் புகழை கொடுக்கும். அப்ப லக்னாதிபதி ஏதாவது ஒன்னோட சனி புதன் தொடர்புல இருந்தாலே போதும், ஜாதகர் யோகமா இருக்கிறார் அர்த்தம். யோகத்தை அனுபவிக்க போகிறார். இந்த பிறவிலே அவர் ஜாதகர் யோகத்தை அனுபவிக்க போகிறார். அதுபோல்